வெல்கம் காய்ஸ். நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன். நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ரெடியான வீடியோ நான் தமிழ் இல்லை, ஸோ ஒரு வீடியோ தமிழில் பண்ணலாம். நான் ரெடி ஆகிட்டேன். இதுதான் என் ஃபைனல் லுக். ஸோ இந்த ஷார்ட் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதை ஆன்லைனில் தான் பை பண்ணேன். நான் ஷார்ட் வீடியோவில் ஹேரில் விட்டுட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கட்டிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் அழகாக இருக்குது, அதனால. ஆனால் அப்போது ஷார்ட்ஸில் வந்துட்டு இயரிங்ஸ் போட்டு இருந்தேன். அது கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப வெயில் அடிக்குது வெளியோ, சும்மா ஏன் அவ்வளோ ஹெவின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு சின்ன சவை போட்டுட்டேன். இது கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. இப்போது இதை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. நான் ரீட்டாக வர போகும்போது ரொம்ப ஸ்வெட் ஆகிடுது. ஆனால் இட்ஸ் ஃபைன். என் காலேஜு 2 மணிக்கு இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. நான் இப்போது காலேஜுக்கு போக ரெடியாக இருக்கேன். வாங்க எல்லாருமே காலேஜுக்கு போகலாம். காலேஜ் போகிற வழியில் திருப்பி நாங்கள் மீட் பண்ணலாம் நம்ம. ஓகே, நான் லஞ்ச் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். என் காலேஜ் 2 மணிக்கு இருக்கிறதுனால நான் லஞ்ச் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன். ஸோ அன்னி மட்டும் ஃபீல் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு போகிறேன், ஃபீல் பண்ணியாச்சு. பெங்களூரில் ரொம்ப வெயில் வெளியோ, ஸோ ஜாஸ்தி தண்ணி குடிக்கணும். ஆல்ரெடி எங்கள் காலேஜில் தண்ணி ஜாஸ்தி இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒன்று வேணும். ஸோ இது வந்துட்டு எனக்கு பாட்டில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சிது. ஸோ நான் ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுலேருந்து ஐ வாஸ் செலக்டட் வித். ஸோ எனக்கு அவங்க இதெல்லாம் கொடுத்தாங்க. இது நிஜமே பாட்டில் வந்து நல்லா இருக்கும். நான் லஞ்ச் வந்துட்டு கத்திரிக்காய் குழம்பு சப்பாத்தி சாப்பிட்டேன். இது போதும். ஆனால் காலேஜுக்கு போய் பக்கா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல. ஸோ இப்போதைக்கு உள்ள போதும். ஃபுல் ஸ்டமக் அண்ட் வாட்டர் பாட்டில் போதும். இப்போ பேக்கில் வச்சுட்டு ரெடி ஆகிடலாம். ஓகே, ஸோ நான் எங்கே ஸோ நான் பஸ் ஸ்டாப்புக்கு போயிருக்கேன். நான் ரெடி ஆகிட்டேன். பேக்கில் எடுத்துச்சு. ஃபைனலி காலேஜ் அண்ட் வந்துட்டேன். விட்டே இருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பஸ் ரொம்ப லேட்டாக கிடச்சிச்சு. நான் சீக்கிரமாக வந்துட்டு இருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு திரிஷாங்க இவ்வளோ வெயிட் பண்ணி இருக்கா. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் பங்க் பண்ணேன். ஒரு கிளாஸ் இருந்துச்சு 1 to 2. அந்த கிளாஸை நாங்கள் பங்க் பண்ணிட்டோம். அதனால் இப்போ 2 o'clock கிளாஸ் இருக்குது. 2 to 4 இருக்குது கம்ப்யூட்டர் லேப். ஸோ அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணலாம். இன்றைக்கி எங்கள் காலேஜை காமிக்க ட்ரை பண்ணுறேன். ரொம்ப சன்னீராக இருக்குங்க. யூடியூப்புக்கு ரீசெண்டாக தான் வந்தேன். எவ்வளோவா ஃபாலோவர்ஸ் இல்லைனாலும் இட்ஸ் ஃபைன். வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். மேபி ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகலாம். எஃபெக்ட்ஸ் காமிக்கலாம். வ்ளாகு ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ வ்ளாக் போட முடியும்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணி வைக்கிறேன். தேர் வெரி சில். அவங்க ரொம்ப காமெடி. நாங்களாம் தமிழ் கேங். ஒரு பொண்ணு மட்டும் கன்னடா, நாங்களும் தமிழ் கேங். ஃபுல் தமிழில் ஃபன் பண்ணுவோம் பேச. ஃபைனலி பஸ் விட்டு இறங்கியாச்சு. வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, போர். எல்லா கிளாஸ் போர். ஒரு கிளாஸ் மிஸ் அடிச்சாச்சு. இன்னொரு கிளாஸ் ஜஸ்ட் 1.5 hour. அக்கான ரெக்கார்ட் மட்டும் தான் எழுதினேன். இதை மட்டும்தான் எனக்கு முடிஞ்சிச்சு. திருப்பி 3:30க்கு வீடை விட்டேன். சரி, காலேஜ் விட்டேன். அப்புறமா வந்து போயிட்டு இருக்கேன். வேஸ்ட் இன்றைக்கி வேஸ்ட். மேகனா வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. கடைசியில் நான் திரிஷா ஸ்வாத்தின்னு 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. பேசுன்னு சொன்னால் தூங்கிட்டாங்க. எனக்கு செம்ம போர். எங்கள் பாட்டி அங்கே நின்றுன்னு இருக்காங்க. ஓகே கைஸ், நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க.